வள்ளல் பெருமானார் ஜீவகாருண்யம் தான் சன்மார்க்கத்தில் அடிப்படை அப்படின்னு கொண்டு வந்து வைக்கிறார். ஒழுக்கம் சொல்லப்பட்டுள்ளது. தவம், கடுமையாக தவம் இயற்றியவர்கள் அப்படியெல்லாம் இருந்தாங்க. ஆனால் இவ்வளவு பேரும் இவ்வளோ விஷயங்களை செஞ்சும் ஏன் அந்த மரணம்ங்கிற ஒன்றை ஜெயிக்க முடியலை அப்படிங்கிறத ஐயா பார்க்குறார். இதில் சொல்லி இருக்கிற விஷயங்களே பூமிக்கும் அண்டத்துக்கும் தொடர மாதிரி இருக்கு. இதை இவங்க ஃபாலோ பண்ணாலே போதும் அப்படின்னு ஐயா நினச்சிருக்கலாம். இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா ஜீவன் அவ்வளோ விஷயங்கள் ஐயா கொடுக்குறார். பிரித்து கொடுக்குறார். யாருக்கெல்லாம் என்னெல்லாம் பண்ணணும், எதை பண்ண முடியாது அப்படிங்கிறதையெல்லாம் கொடுக்குறார். ஆனால் தர்மசாலையை பொறுத்த வரைக்கும் என்னைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டதோ அன்னைக்கே திறக்கப்பட்டாச்சு. இந்த கிணறு, கல் கட்டிடங்கள் இதெல்லாம் கட்டுறதுக்கு பூமி பூஜை நடக்குது. அன்னைக்கே ஒரு குடிசையும் போட்டு தர்மசாலை தொடக்க விழா அன்னைக்கே பெருமானார் ஆரம்பிச்சிறார். இதன் மூலம் நமக்கு ஐயா என்ன சொல்ல வர்றாருன்னா, தர்மம் செய்வதன்னு முடிவு செய்து விட்டால் அப்பொழுதே அன்றே துவங்கிடணும் அப்படிங்கிறாங்க.